முருகா எவர்க்கு முதல்வா சிவ சண்முகனே திருமால் மருகா தமிழ் புதல்வா என்று நான் உன்னை வாழ்த்த மனம் முருகாதிருப்பது நீதி கொள்ளலோ என்றும் யோசனைக்கா நருகா அருக்கடலே பழனாபுரி ஆண்டவனே. ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மருளிடும் அனுதினும் ஏர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்று தமிழ் புத்தாண்டு. இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் மனசார சொல்லிக்கிறேன். இந்த பிறக்கின்ற இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு முருகனோட அருள் முன்னிருந்து நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கே பிறந்திருக்கு பாருங்க. இதுதான் முருகன் யுகம். வேலவன் முன்னிருந்து வழிநடத்தி நம்மளை கொண்டு போக போறாருன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சாட்சி அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய வீடியோ பதிவு என்ன? முருகப்பெருமான் அவதாரம், அதாவது முருகன் அவதரித்த திருநாளை கந்தபுராண பகுதியில் இன்று இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்று எத்தனாவது பாகம் சொல்லுங்க? 12வது பாகம். இதெல்லாம் நம்ம கொஞ்சமாவது எதிர்பார்த்தோமா? அதுவா நடக்குது அப்படின்னா அவ்வளவுமே இறையருள் முருகனோர் அருள் நம்மளை வழி நடத்துது அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளில் அதுவும் நம்ம கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த புது வருஷத்தன்னைக்கு எம்பெருமான் முருகப்பெருமான் அவதாரத்தை கந்தபுராண தொடரில் பார்க்குறோன்றதே பெரிய பாக்கியம். இந்த பதிவை பார்க்குற எல்லாருமே பாக்கியசாலிகள் தான். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரி, இப்போ வாங்க, நம்ம நேரம் கடத்தாம ஐயன் எப்படி அவதரிச்சாரு அப்படின்றத தெரிஞ்சுப்போம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை நம்ம பார்த்துருவோம். அதாவது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி நம்ம வேல்மாறல் பூஜை பட்டாபிராமில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் கோவிலில் இப்போ சூரசம்ஹார வேல் பிரதிஷ்டை செய்து இப்போ 48 நாட்கள் மண்டல பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த திருக்கோவில தான் நம்ம வேல்மாறல் பூஜை செய்ய இருக்கிறோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை யாரும் மறந்துடாதீங்க. வரணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்க ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம வந்துருங்க. ஏன்னா கண்டிப்பா வரலன்னா வருத்தப்படுவீங்க. அதை நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு பூஜை செய்யறோம் அப்படின்னாலே இறையருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு செய்யறோம். ஆனா குரு அருள் இருந்தா இறையருள் தானா நமக்கு கிடைக்கல. அப்படி ஒரு குரு, ஒரு சிறப்பான ஒரு குரு நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு. யாரு என்னன்றதெல்லாம் இப்ப என்னால சொல்ல முடியாது. ஆனா நேரடியா வரவங்க எல்லாருமே அவரோட ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கலாம். அதனால தவறாம பூஜைக்கு கலந்துக்கோங்க. இதுல இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? அன்று நான் கிருத்திகை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அன்று அக்ஷய திதியுமே பிறகுது. யாரெல்லாம் கவனிச்சிங்க? அதாவது அக்ஷய தீதியும் ரோகிணி நட்சத்திரமா சேரக்கூடிய நாள் நம்ம அக்ஷய தீதி எல்லாரும் வழிபாடு பொன் பொருள் வாங்குறது இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு மேல நமக்கு திதியானது பிறக்குது. இதுல என்ன ஒரு சிறப்புனா, பூஜை முடிஞ்சு ஐயனோட பிரசாதம் நம்ம கையில வாங்குவோம் பாருங்க, அந்த நேரத்துக்குலாம் நமக்கு அக்ஷய திதியானது பிறந்துடும். அதெல்லாம் முருகனோட அருள் பரிபூர்ணமா நம்ம எல்லாருக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதனால அக்ஷய திதி அப்படின்னாலே பொன் பொருள் வாங்குறத விட நம்மளால முடிஞ்சது என்ன, மற்றவங்களுக்கு தானம் பண்ணணும். அது உங்களால முடிஞ்சது உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி சமைச்சு நீங்க தானம் கொடுக்கலாம். வேற எந்த வகையில ஏதாவது ஒரு பொருள் நீங்க தானம் கொடுத்தீங்க அப்படின்னா அது இரட்டிப்பு பலனை கொடுக்கும். அதுதான் அக்ஷய தீதி அன்னைக்கு நம்ம தானம் செய்யணும். இப்ப எல்லாருமே தங்கம் வாங்குறது எல்லாத்தையும் நிறுத்திட்டு அவங்களால முடிஞ்சதை மற்றவங்களுக்கு தானம் செய்யறாங்க. அதோட வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருள் அப்படின்னா கண்டிப்பா அன்று உப்பு, மஞ்சள், மங்கள பொருட்கள், அரிசி, வெல்லம் இது போலலாம் நம்ம வீட்டுக்கு வாங்குறது இன்னும் கூடுதல் நம்ம வீட்டுக்கு நவதானியங்கள் சேரும் என்பதும் ஐதீகம். அதனால அன்று ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அன்னைக்கு நம்ம வேல்மாறல் பூஜை வச்சிருக்கிறோம். அவ்வளவு சிறப்பு மிக்க நாள்ல நம்ம தானம் செய்தோம் அப்படின்னா நமக்கு இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால பூஜைக்கு உங்களால முடிஞ்சது அன்னதானத்துக்கு, பூஜைக்காக இல்ல மங்கள பொருட்கள் நீங்க ஏதேனும் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க செய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். உங்களால பூஜைக்கு நீங்க வரீங்க அப்படின்னா நேரடியாக வாங்கிட்டு நம்ம அங்க பூஜையில வச்சு நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இல்ல உங்களால முடிஞ்ச கைங்கரியம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கீழக்கூடிய என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அதையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் மறக்காம பூஜையில கலந்துக்கோங்க. அன்று நடக்கக்கூடிய அற்புத அதிசயங்களுக்கு அளவே இல்லை. ஐயனை நம்ம எல்லாரும் நேரடியே காண போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வேல்மாறல் பூஜையிலுமே அது நடந்துட்டு இருக்கு. இதை நான் கூடுதலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அடுத்தது பதிவுக்குள்ள போயிடும். கடந்த பகுதியில நாம என்ன பார்த்தோம்? நல்ல அற்புதமான முறையில பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் எல்லாருக்குமே மனசார பார்த்து ஐயனோட ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். சரி, அதுல ஒரு சகோதரிக்கு ஒரு சந்தேகம் அது எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இத்தனை நாட்கள் கவுளி அடிச்சுது, பூவெல்லாம் விழுந்தது, ஆனா திருக்கல்யாணத்தன்னைக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்தேம்மா, ஆனா பூவே விழலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா எனக்கு கேட்டாங்க. அவங்க கேட்டது நிறைய பேரோட மனசுலேயும் இருக்கும். அதுக்கு பதில் சொல்லணும்ல, அதை தான் அவங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எந்த ஒரு விஷயமே சரிங்க, எதிர்பார்ப்பே வைக்காதீங்க. எதிர்பார்ப்பு வைத்து நீங்கள் கிடைச்சிது அப்படின்னா அது பலனை உங்களால் அனுபவிக்கவே முடியாது. எந்த ஒரு விஷயமே, இந்த விஷயம்னு இல்லை, எதுக்காகவுமே சரி பொதுவாகவே எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்ப அந்த அம்மா சொன்னது போலதான் சாமியே நமக்கு நேர்ல நின்று நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வந்திருக்கு. ஆனா பூவிழலையே,
கவுனி சத்தம் அடிக்கலையே அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு ஓடி இருக்குமே தவிர சாமி எதிரில் நிற்குது அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போகுதுல்ல. அதனால தாங்க எப்போவுமே சரிங்க, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதுவாக எதர்ச்சியாக நடக்கும். அப்போ அது வந்து மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அதை ஏற்றுக்கோங்க. ஆனால் அது எதிர்பார்ப்போடு எப்போவுமே நம்ம இருக்கக்கூடாது. இறையருள் என்பதே திடீர்னு வந்து கிடைக்கும். அப்போ கிடைக்கும் பாருங்க ஒரு சந்தோஷம், அதுதான் மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து இருக்குன்றதை மனசில் எப்போவுமே நம்ம எல்லாருமே எல்லா வகையிலுமே வந்து மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ திருக்கல்யாணம் நல்லபடியாக எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயன் வந்து என்ன பண்ணாரு, பார்வதி தாயார் அழைச்சிக்கிட்டு கைலாயம் வந்து சென்று விட்டார். அம்மாவானும் மேனையும் வந்து பிரியா விடை கொடுத்து பார்வதி அம்மாவை அனுப்பிச்சு வச்சாச்சு. ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு பாக்கியம்னா யாருக்கு கிடைக்கும்? இந்த அளவுக்கு அவங்க பூர்வ ஜென்மத்து புண்ணியம் செய்திருந்தா அம்பாலே வந்து அவங்களுக்கு மகளா பிறந்திருப்பாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா அவங்களுக்கு. அதனால அவங்களால அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணிய பலனை வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்ப கைலாயத்துல அம்மையப்பன் ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கிறாங்க. இதே சந்தோஷம் யாருக்கெல்லாம் இருக்கு? தேவர்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க இதுதானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நல்ல முறையில ஐயன் வந்து தவகோலத்தை கழிச்சு பார்வதி தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு வரணும். இதுக்கப்புறம் நமக்கு எப்படியாவது நம்மை காக்கிறதுக்காக வேண்டி குமரன் தோன்றுவார் அப்படின்ற எண்ணத்தோட சந்தோஷத்தோட தேவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அந்த சந்தோஷமானது நீடிக்கவே இல்லை. ஒரு பக்கம் சூரபத்மனுடைய அட்டுழியம் ஒரு பக்கம் இவங்களுக்கு தாங்கவே முடியல. இன்னொரு பக்கம் கைலாயத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி வராதா அப்படின்னு ஒரு பக்கம் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாட்கள் போகுது போகுது போகுது, வருடங்களும் ஆகுது. நல்ல செய்தியானது வந்த மாதிரியே தெரியல. ஒரு நாள் பிரம்மலோகத்துல எல்லா தேவர்களாம் சேர்ந்து ஒரு மாநாடு போல எல்லாரும் வந்து பேசுறாங்க. என்ன பிரம்மதேவா, ஏதாவது ஒரு நல்ல செய்தி கைலாயத்திலிருந்து வரும்னு காத்து இருக்கிறோம். ஒரு நல்ல செய்தியும் வந்த பாடே இல்லையே. யாராவது ஒருத்தர் போய் கைலாயத்துல என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யாராவது தெரிஞ்சுட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கேட்டதுமே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கிற மாதிரி கிளம்பி போற மாதிரி பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன போய் கைலாயத்துல என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லிடுவாங்களோ, அப்புறம் மன்மதனுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் வந்துடுமே அப்படின்ற ஒரு பயம்தான், வேற என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே அங்கிருந்து நழுவு பாக்குறாங்க. ஆனா பிரம்மதேவர் சொன்னாராம், கண்டிப்பா ஒருத்தர் போய் அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வரணும். அதனால அதுக்கு சிறப்பான ஒரு ஆள் அப்படின்னா வாயு பகவானை தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னா அவர் காற்று போல போய் அங்க என்ன நடக்குதுன்னு விசாரிச்சுட்டு வந்துருவாரு. வாயு பகவானை அவர் வந்து பரிந்துரைக்கிறார். எல்லாருமே ஆமா ஆமா வாயு பகவான் போனாதான் சரியா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்றாங்க. இதை வாயு பகவான் கேட்டதும் அவருக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. கடைசியில என் தலையில போட்டுட்டீங்களா, மன்மதனுடைய நிலைமையை நினைச்ச இன்னுமே என் கை கால்லாம் நடுங்குது, என்ன போய் போக சொல்றீங்களே அப்படின்னு வந்து அவர் கேட்கிறாரு. அப்போ பிரம்மதேவர் சொல்றாராம், இல்ல அப்ப இருந்த நிலைமை என்பது வேற, இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேற. நீ எதுக்கும் பயப்படாத, நீ தைரியமா போயிட்டு வா, என்ன நடக்குதுன்னு மட்டும் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி எப்படியோ ஒரு வழியா சொல்லி இப்போ வாயு பகவானை அங்க அனுப்பிச்சாச்சு. வாயு பகவான் கைலாயத்தை நோக்கி மெல்லிய காற்றோடு அங்க போறாரு. அந்த காற்று வரக்கூடிய அந்த சத்தத்தை கேட்ட உடனே யாரடா அங்கே அப்படின்னு ஒரு குரல். யாரு? நம்ம நந்தி பகவான் தான். அவரோட அனுமதி இல்லாம காற்றானதும் கைலாயத்துக்குள்ள நுழையுமான்ற மாதிரி அந்த குரல் கேட்ட உடனே வாயு பகவான் நடுங்குறாரு. எந்த விதமான அறிவிப்பும் இல்லாம நீ ஏன் இங்க வந்த அப்படின்ற மாதிரி ஒரு கர்ஜனையோட ஒரு குரல் நம்ம நந்தி பகவான் கேட்கிறாரு. அதை கேட்டதும் இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க தான் அனுப்பிச்சாங்கன்னு சொல்றதுக்கும் இவருக்கு பயமா இருக்கு. சொல்லாம கொள்ளாம வந்தது என்னுடைய தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு வாயு பகவான் திரும்பவும் தேவர்களை பாக்குறதுக்கு போயிட்டாரு. அங்க போனது நடந்தது சொன்னது, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நந்தி பகவான் கொடுத்த ஒரு குரலுக்கே எனக்கு ஆட்டம் கண்டு போச்சு, என்னாலலாம் போய் விசாரிக்க முடியாதுன்னு வாயு பகவான் சொல்லிட்டாரு. சரி, இதை நம்ம இப்படியே பேசிட்டு இருந்தானா சரிப்பட்டு வராது, நம்முடைய கஷ்டத்துக்கு நாம தான் பேசணும், அதனால வாங்க நம்ம எல்லாருமே போவோம் அப்படின்னு போறத சும்மா போகாம அரஹர மகாதேவா அப்படின்னு ஐயனுடைய புகழை பாடிக்கிட்டே போறாங்க. ஐயனோட நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே போறாங்க. நந்தி பகவான் அவரோட தலைவனா இருக்கக்கூடிய பெயரை யார் சொன்னாலுமே அவங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது தேவாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம சிவாய ஓம் நம சிவாய என்ற நாமத்தை சொல்லிட்டு வரவே அப்படி பணிஞ்சு எல்லாரையும் வரவேற்றாராம் நந்தி பகவான். எங்க இருக்கு பாருங்க சூட்சமம், இதுதான் எப்பவுமே மனசுல வச்சுக்கணும். அப்போ நந்தி பகவான் கிட்ட இவங்க எல்லாரும் சொல்றாங்க, ஐயனை பார்க்கணும்னு வந்திருக்கிறோம், நீங்க அனுமதி கொடுத்தா நாங்க உள்ள போறோம் அப்படின்றாங்க. இருந்தாலும் நான் ஐயனிடம் அனுமதி வாங்கிட்டு வரேன்னு நந்தி பகவான் போய் கேட்டுட்டு வராரு. எல்லாரையும் அப்புறம் உள்ள வர சொல்றாரு ஐயன். எல்லாரும் கைலாயத்துல போய் பார்த்ததும் அம்மையப்பனுடைய அந்த காட்சியை பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பேரானந்தமா இருக்கு. இரண்டு பேரையும், அதாவது பார்வதி பரமேஸ்வரனையும் ரெண்டு பேரையும் வாழ்த்தி இவங்க எல்லாரும் பாடல்களை பாடுறாங்க. அதை கேட்டதும் ரெண்டு பேரும் சிரிச்ச சந்தோஷமா அந்த முகத்தோட வந்து என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படின்னு வந்து பிரம்மதேவர் வந்து கேட்கிறாரு. தெரியாத ஒரு மாதிரி கேட்கிறாரு பரமேஸ்வரன். அப்புறம் நம்ம பிரம்மதேவர் வந்து எடுத்து சொல்றாரு, என்னன்னா
இப்போ இருக்கக்கூடிய அந்த நிலைமையானதை எடுத்து சொன்னதும், ஐயனே நீங்க தானே சொன்னீங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குறதுக்காக குமரன் தோன்றுவான்னு நீங்க சொன்னீங்களே, அதற்கான ஒரு வழி எதையுமே காணோம். தயக்கத்தோட பிரம்மதேவர் வந்து சொல்றாரு. எல்லா தேவர்களுமே அதையே வந்து ஆமோதிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரன் சொன்னாராம், நீங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருந்த அந்த நாள் பொன்னால் இன்று வந்து விட்டது அப்படின்னு வந்து ஈஸ்வரன் சொன்னாராம். அந்த குரல், அந்த ஒரு வார்த்தையை கேட்டதுமே எல்லாரோட முகத்துல வந்து சந்தோஷமானது பிறந்துருச்சான். ஏன்னா நம்மை காக்கா குமரன் வரப்போகிறாரா அப்படின்ற அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஆனா அவர் எப்படி தோன்றுவாரு அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசுலயுமே வந்து ஐயமா இருக்கு. அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த நேரம் வந்துவிட்டது, முருகனின் அவதாரம். அப்போ ஐயன் வந்து அவருடைய சொரூபமா எந்திரிச்சு நிற்கிறாரு. எப்படி நிற்கிறாருன்னா, அவருடைய எல்லாருமே வந்து 5 முகங்களை கொண்டவர் ஈஸ்வரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, அவர் 6 முகங்களோடு எந்திரிச்சு நிற்கிறாரு. அதாவது எல்லாருக்கும் தெரிந்தது ஈஸ்வர எம்பெருமானுடைய முகங்கள் அப்படின்னா 5: ஈசானம், தத்புருஷம், வாமனம், அகோரம், சத்யோஜம். இந்த 5 முகங்கள் தான் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் ஐயன் 6 முகங்களோடு விஸ்வரூப தரிசனமா நிற்கிறார். இந்த 6வது முகம் என்பது ஞானிகளுக்கு மட்டுமே தென்படக்கூடிய ஒரு முகம் அப்படின்னா அதோ முகம். இந்த 6 முகங்களோடு விஸ்வரூபமா எம்பெருமான் காட்சி கொடுக்கிறார். அவர் விஸ்வரூபமா நின்று காட்சி கொடுக்கக்கூடிய அந்த இடமே வந்து அப்படியே ஒரு அதிர்வு மேற்கொண்ட மாதிரி இருக்கு. ஏன் அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் யாராலையும் வந்து தாங்க முடியல. அதையும் தாண்டி ஐயன் அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து தீப்பொறியானது ஜுவாலைகளாக 6 முகங்களில் இருந்தும் ஒளி வீசுது. நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய அந்த சுடர் ஒளியானது கைலாயத்தையும் தாண்டி பூலோகம் முழுக்கவே வந்து சுடர் ஒளியால அப்படியே நிரம்பி இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அனல் வந்து அங்க யாராலையும் தாங்கவே முடியல. வீசும் அந்த கதிர்களை யாராலையும் வந்து தாங்க முடியல. அனல் அப்படி வீசுது. தேவர்கள் அனைவரும் வந்து தெரிச்சு ஓடுறாங்க. யாராலையுமே அந்த அனலை வந்து தாங்க முடியல, தெரிச்சு ஓடுறாங்க. ஏன், பக்கத்திலேயே இருந்த பார்வதி தாயாராலையும் அந்த அனலானதை தாங்கிக் கொள்ள முடியாம அம்பாள் எந்திரிச்சு ஓடும் போது அவங்க காலில் இருந்த சிலம்புகள் உரசும்படியா எந்திரிச்சு ஓடுறாங்க. அம்மாவாலையும் முடியல, அந்த அனலானதை தாங்க முடியாத அளவுக்கு ஐயன் விஸ்வரூபமா நிற்கிறாரு. அவருடைய 6 முகங்களில் இருந்தும் நெற்றிக்கண்ணிலிருந்து வரக்கூடிய சுடர் ஒளியானது அந்த இடம் முழுக்கவே அப்படி நிரம்பி நிற்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்த தேவர்கள் எல்லாருக்கும் என்ன சொல்றது என்ன பண்றதுன்னு தெரியல, குழம்பிய நிலைமையில நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, அங்க நடக்கிறது ஒண்ணு. அப்ப இவங்களையும் அறியாம என்ன பண்றதுன்னு தெரியாம தேவாதி தேவனே, பரமேஸ்வரனே, ஐயனே அப்படின்னு எல்லாரும் வந்து ஐயனை வந்து துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கேட்குறாங்க என்னன்னா, ஐயனே எங்களுக்கு காக்க ஒரு குமரன் வருவான் என்றால் இந்த அனல் சுடரானது எங்களால தாங்க முடியல, இதையும் தாண்டி பூலோகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களும் இதனால வந்து அவதிப்படுவாங்களே, ஐயனே இதுக்கு என்ன முடிவு அப்படின்னு கேட்கும்போது ஐயன் சொல்றாரு, தேவர்களை அஞ்ச வேண்டாம் அப்படின்னு ரூப தரிசனத்திலிருந்து யதார்த்தமான உருவத்துக்கு வராரு. வந்த பிறகு அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அந்த கதிர் வீச்சுகளுக்கு ஆணையிடுகிறார். என் கண் முன்னே வந்து நிற்கவும் அப்படின்றார். அதாவது உலகம் முழுக்க பரவி இருந்த அந்த வெளிச்சமானதை தன் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்தும் அளவுக்கு ஐயன் வந்து கட்டளையிடுறாரு. அந்த 6 தீப்பொறிகளுமே வந்து ஐயனுடைய கண் முன்னே வந்து நிக்குது. இது எதையுமே அறியாம என்ன செய்யறது என்ன நடக்குதுன்னு தெரியாம தேவர்கள் எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஐயன் சொல்றாரு என்னன்னா, இந்த தீப்பொறிகளை கொண்டு போய் கங்கையில விடவும், கங்கையானவள் சரவண பொய்கையில் விடுவாள். சரவண பொய்கையில் விடப்பட்ட அந்த தீப்பொறியானது பிரம்மஸ்வரூபமாக எழும்பி குமரன் தோன்றுவான் அப்படின்னு வந்து ஈஸ்வர பெருமான் சொல்றாரு. இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. ஆனா இது யார் இப்ப செயல்படுத்துவா அப்படின்ற மாதிரி எல்லாரும், ஏன்னா இப்ப இந்த தீப்பொறிகளை கொண்டு போய் கங்கையில விடணும், யார் செய்வா? அது பக்கத்திலேயே போக முடியாத அளவுக்கு அனல் வீசுது. அதை கொண்டு போய் யார் நம்ம கங்கையில முதல்ல விட முடியும் அப்படின்னு நினைக்கும் போது ஈஸ்வர எம்பெருமான் வந்து வாயு பகவானையும் அக்னி பகவானையும் அழைக்கிறார். நீங்க 2 பேரும் இந்த 6 தீப்பொறிகளையும் கொண்டு போய் கங்கையில விடும்படி சொல்றாரு. அதுக்கு வாயு பகவானும் அக்னி பகவானும் சொல்றாங்க, சர்வேஸ்வரா நீங்களோ சர்வசக்தி படைத்தவர், உங்களிடமிருந்து தோன்றிய இந்த தீப்பொறியோ அதை விட இன்னும் சக்தி படைத்தது, இதை தாங்கும் அளவிற்கு எங்களுக்கு சக்தி உண்டா அப்படின்னு வந்து 2 பேரும் மண்டிட்டு கேட்குறாங்க. அப்போ ஈசன் சொன்னாராம், அதை தாங்கி கொண்டு போய் கங்கையில விடும் அளவிற்கு உங்களுக்கு நான் சக்தியை கொடுக்கிறேன், அதனால நீங்க தாராளமா கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து ஈசன் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு இணங்க அந்த தீப்பொறிகளை கை நடுங்க வந்து எடுக்கிறாங்க. என்னதான் எம்பெருமான் அவர்களுக்கு சக்தியை கொடுத்திருந்தாலும்
அந்த தீப்பொறி இந்த ஜுவாலையானது அதை தொடர்றதுக்கே அவங்களால முடியலையாம், கையெல்லாம் நடுங்குது. அதே மீறி ஐயனுடைய திருநாமத்தை சொல்லிக்கிட்டே ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு அந்த தீப்பொறிகளை கொண்டு போய் கங்கையில விடுறாங்க. கங்கையில விட்ட உடனே கங்கையானவள் தவிக்கிறா, அவளால தாங்க முடியல, அந்த அனல் சுடரை தாங்க முடியாம அவளும் ஐயனை நினைச்சவாறே அதை எப்படியாவது கொண்டு போய் சரவண பொய்கையில் சேர்க்க வேண்டியதே நம்முடைய பொறுப்பு அப்படின்னு கங்கையானவள் தவித்து கொண்டு போய் அந்த சரவண பொய்கையில் விட்டாளாம். ஆனால் அந்த சரவண பொய்கையானது அந்த 6 தீப்பொறிகளையும் தன் கையில் ஏந்தியவாறு அப்படியே மிதக்குதான். அந்த 6 தீப்பொறிகளும் அந்த சரவண பொய்கையில் மிதக்குதான். இப்போ தேவர்கள் எல்லாருக்கும் என்ன நடக்க போகுது இங்க, ஐயன் சொன்னது போல இங்க என்ன நடக்க போகுதுன்ற ஆர்வத்துல அந்த இடத்தை விட்டு யாருமே நகரவே இல்லையாம். இறைவன் கண் அசைக்க அந்த 6 தீப்பொறிகளும் ஒன்று சேர்ந்து ஜோதி பிழம்பாக மாறியது. அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் நின்றதோர் ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைக்கூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்தாங்குரித்தனன் உலகமுய்ய அப்படின்ற மாதிரி கருணைக்கூர் முகங்கள் 12 கரங்களோட அந்த குழந்தை தாமரை மலரை தவழுதான். இந்த அழகை பார்த்ததும் அது வரைக்கும் அந்த தேவர்கள் எல்லாம் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் நம்மை காக்க வந்த கடவுள் அப்படின்னு ஓம் சரவணபவ என்ற மந்திரமானது விண்ணை பிளக்கின்ற அளவுக்கு எல்லாரும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். அதாவது நம்மை காக்க கடவுள் கந்தப்பெருமான் அழகிய தாமரையில தவழுறாரு. எப்படி 6 முகங்களுடன் 12 கரங்களுடன் அழகான ஒரு திருக்குமரன் முருகப்பெருமான் தாமரை மலரிலே தோன்றிவிட்டார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு காட்சி இல்லையா அது. தாமரை மலரிலே வீற்றிருக்கக்கூடிய குமரனை பார்த்து தேவர்கள் எல்லாம் எங்களை காக்க வந்த பிரபு பிரபு அப்படின்னு சொல்லி எல்லாருடைய முகத்திலையும் அப்படி ஒரு பூரிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்போ எம்பெருமான் பரமேஸ்வரன் சொல்றாராம், அதாவது என்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து பிறந்த அருவும் உருவுமாகி நாதையாய் பலவாய் ஒன்ற பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி பிறந்த இந்த திருக்குமரன் உங்களை மட்டுமல்ல இந்த உலகையே காக்க பிறந்திருக்கிறான் அப்படின்னு ஈஸ்வர எம்பெருமானுடைய சாயலாகவே பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னா முருகப்பெருமான சொல்லலாம். அப்ப பரமேஸ்வரன் வேறில்லை, முருகப்பெருமான் வேறில்லை. ஏன்னா ஒரு சிலர் முருகப்பெருமான வழிபாடு செய்தா சிவபெருமான வழிபாடு செய்ய மாட்டாங்க, சிவபெருமான வழிபாடு செய்தா முருகப்பெருமான வழிபாடு செய்வாங்க. ஏன்னா ஒருத்தர் மாத்தி நம்ம வழிபாடு செய்தா கோச்சுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு சிலருக்கு இருக்கலாம். அந்த எண்ணமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்க முருகா என்று கூப்பிட்டாலும் ஈசனை வழிபாடு செய்ததற்கு சமம்தான். அதனால நீங்க எந்த விதமான கவலையுமே இன்றி எம்பெருமான் நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பரமேஸ்வரன் சொரூபமாகவே பிறந்த ஒரு குழந்தை அப்படின்னா முருகப்பெருமான சொல்லலாம். இப்போ அந்த குழந்தை 6 முகங்களுடன் 12 கரங்களோடு இருக்கு இல்லையா. அப்போ எம்பெருமான் என்ன பண்றாராம், 6 கார்த்திகை பெண்களை அழைக்கிறார். அழைத்து இப்போ இந்த குழந்தைய ஒரு குழந்தையா இருக்கு, 6 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும். ஆனா பிறந்த அடுத்த கணமே முருகப்பெருமான் திருவிளையாடலை ஆரம்பிச்சுட்டாராம். அதாவது ஒருத்தர் கைக்கு போனா மீதி இருக்கிற தாய்மார்கள் 5 பேரும் கவலைப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு அப்பவே திருவிளையாடலை ஆரம்பிச்சு அற்புதங்களை நிகழ்த்த ஆரம்பிச்சுட்டாரா எம்பெருமான். அப்பவே அந்த 6 முகங்களோடு இருந்த குழந்தையானது 6 தாமரை மலர்கள்ல 6 குழந்தைகளா உருவாயிருச்சான். அதை பார்த்ததுமே அந்த 6 கார்த்திகை பெண்களுக்குமே அந்த குழந்தைங்களை எடுத்து வளர்க்கறதுக்கு அவரவர்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று கிடைச்சிது பார்த்தீங்களா. அப்பவே எம்பெருமான் யாருக்கு நீங்க முதல்ல உங்களுடைய அற்புதம் நிகழ்த்துவீங்க அப்படின்னா பெண்களுக்கு அப்படின்ற மாதிரி தாய்மார்களை தான் முன்னிலைப்படுத்தி எம்பெருமான் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி 6 கார்த்திகை பெண்களையுமே குழந்தையா இப்போ தவழறார். பரமேஸ்வரன் இந்த 6 கார்த்திகை பெண்களிடம் குழந்தையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பாராட்டி சீராட்டி வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களையே சார்ந்தது அப்படின்னு எம்பெருமான் சொல்றாரு. அதன்படியே இந்த 6 குழந்தைகளும் 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்க்குறாங்க. ஒரு குழந்தையோ கண்ணழகு, மற்றொரு குழந்தையோ செவ்வாய் கோவைப்பழ இதழழகு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு குழந்தையை தூங்கும்போது பார்ப்பது அழகு, இன்னொரு குழந்தையோ அது கை காலை ஆட்டுவது அழகு, இன்னொரு குழந்தையோ அது நடந்து செல்வது அழகு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வகையிலுமே முருகனோட அழகை வர்ணிக்க தமிழ்ல கூட வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி அழகின் சுரூபமா இருக்கக்கூடிய முருகப்பெருமான 6 கார்த்திகை பெண்கள் பாராட்டி சீராட்டி குழந்தைய வளர்த்து வராங்க.
சரி, இதுக்கப்புறமா அடுத்தது என்ன நடக்குதுன்றதை நம்ம அடுத்த பாகத்தில் வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். இன்றைய பகுதியானது உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு நிறைவான பகுதியாக, இந்த புத்தாண்டில் எம்பெருமான் தோன்றிவிட்டார். எல்லாரும் தேவர்களுடைய இன்னல்கள் மட்டும் இல்லை, நம்மளுடைய இன்னல்களை எல்லாத்தையுமே வந்து களையிறதுக்கு எம்பெருமான் தோன்றிவிட்டார்ன்ற மகிழ்ச்சி சந்தோஷத்தோடவே இந்த புதிய வருடத்தை நம்ம ஆரம்பிப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சத்தியமாவது சரவணபவே. ஓம் சயா.